2 பயங்கரமான குடும்பங்கள் ஒரு அரையாசனைக்காக போராடினா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தான் இந்த சீரிஸ். இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ். இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஒரு பயங்கரமான ஃபேண்டசி ஃபிக்ஷன். இதுல லவ், லஸ்ட், ஃப்ரெண்ட்ஷிப், ரிவெஞ்ச்ன்னு சொல்லிட்டு எல்லாமே பிளெண்ட் ஆயிருக்கும். இந்த சீரிஸ பத்தி சொல்ல இந்த ஒரு எபிசோட் பத்தாது. இந்த சீரிஸ பத்தி இந்த ஃபேன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், வெப் சீரிஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். எந்த மொழியில வேணாலும் சொல்லலாம். என்ன சொல்வீங்க? நான் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வாவ்! 2011 ரிலீஸ் ஆனது. 5 சீசன் வரைக்கும் சூப்பரா இருக்கும். சோ உங்களுக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஜான் ஸ்னோ. எத்தனை வாட்டி பார்த்திருக்கீங்க இது வரைக்கும் அந்த சீரிஸ? சீரிஸ் நான் அந்த ஒரு டைம் தான் பார்த்துருக்கேன். அது ஃபுல்லா முடிக்கவே ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சு. அது எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்னு தெரியுமா? நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, ஹாட்ஸ்டார்லயும் இருக்கு. 2 இதுலயும் உங்களுக்கு ஃபேவரட் எபிசோட்னு ஏதாச்சும் இருக்கா அதுல? இருக்கு. எது? 5th சீசன்ல 7th எபிசோடு. ஏன் அந்த எபிசோட்ல அப்படி என்ன பயங்கரமா இருக்கும்? அதுல தான் அந்த ஜான் ஸ்னோவும் இன்னும் தனியா நீங்க நிறைய மீம் கிரியேட்டர்ஸ்லாம் போடுவாங்கல்ல, ஆமா, அருவா எடுத்து வெட்ட போவார்ல, ஆமா. அந்த சீன் அது நல்லா இருக்கும். சோ அது பயங்கரமான ஒரு சீனா இருக்கும். ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்கும். ஓவராலாவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கேம் ஆஃப் த்ரோன்ஸ். ஆமா கேம் ஆஃப்